உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ அவரை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிற கோவம் அவருக்கு இருக்குமா? அதே சமயம் மாப்பிள்ளைக்கு உன் மேல அக்கறையும் இருக்குமா? நீ அவரை தப்பா நினைக்காத, சீக்கிரம் எல்லாம் மாறிடும். மாப்பிள்ளையோட இந்த வீட்டுல நீ சந்தோஷமா வாழ்வ. நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா. எழில் சார் உங்களுக்கு போன் பண்ணி இப்படிலாம் பேசியிருக்காருன்னு என்னால நம்பவே முடியல. அதான் சொன்னேனேம்மா, மாப்பிள்ளை ரொம்ப நல்லவருமா. எந்த கோபத்தையும் காட்டாம என்கிட்ட எவ்வளவு மதிப்பா மரியாதையா பேசினாரு தெரியுமா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவர் அப்படி நடந்துகிட்டாருன்னா கோபத்தையும் தாண்டி உன் மேல அக்கறையும் என் மேல மரியாதையும் அவருக்கு இருக்குமா? நீதான் மாப்பிள்ளை மனசை புரிஞ்சு நடந்துக்கணும். நான் வரேம்மா. உன்கிட்ட இருக்கிற அன்பும் பாசமும் தான் அந்த வீட்டை ஒரு அன்பான குடும்பமா மாத்த போகுது. உன் நல்ல மனச குழந்தைங்களும் சரி டாக்டரும் சரி சீக்கிரமாவே புரிஞ்சுப்பாங்க. நீ கவலைப்படாத என்ன? சுட அம்மா, என்னம்மா இன்னும் எழில் வரலையா? அவருக்காக தான் வெயிட் பண்றேன். நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்லம்மா, அவர் வந்ததும் சாப்பிடுறேன். சரிம்மா. சார், என்ன? ஒண்ணும் இல்ல, போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, சாப்பிடலாம். ஓகே. போதும் போதும். காலையில இருந்து நைட் வரைக்கும் ஹாஸ்பிடல் ஒர்க் பண்ணிட்டு வரீங்க. லஞ்ச் எல்லாம் டைமுக்கு சாப்பிடுறீங்களோ இல்லையோ, இப்பயாவது நல்லா சாப்பிடுங்க. என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல சார், அப்பா வீட்டுக்கு வந்துட்டு போனார்ல, அதுக்கு நீங்க தான் காரணம்னு அவரே என்கிட்ட சொன்னாரு. எனக்கும் அதை கேட்கும் போது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நீங்க எனக்காக யோசிச்சு அப்பாவும் வீட்டுக்கு வர சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களை கொஞ்ச நேரம் நான் வீட்ல இருங்கன்னு சொன்னதுக்கு நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிடலுக்கு போகும்போது உங்க மேல ரொம்ப கோவம் வந்தது. ஆனா அப்பாவுக்கு கால் பண்ணி வர சொல்லி உங்க மேல இருந்த கோவம்லாம் அந்த நிமிஷமே போயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இத பாரு, நான் ஏதோ உன் மேல அக்கறைப்பட்டலாம் உங்க அப்பாவை இங்க வர சொல்லல. ஓகே, என்னன்னு தெரியல, திடீர்னு தோணுச்சு, அதான் போன் பண்ணேன். சரி, இத ரீசன் எடுத்துக்கிட்டு நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு நினைச்சுக்காத. உன் மேல இருக்கிற கோவம் எனக்கு அப்படியே இருக்கு. அத ஞாபகம் வச்சுட்டு பழைய மாதிரியே இரு, சரியா? ரொம்ப நெருங்கணும்னு நினைக்காத. ஓகே? என்னாச்சு மனோ? அப்பா என்ன விட்டுட்டு போயிட்டாரு. அப்பா, அப்பா, அப்பா. பாரு எழில், அப்பா எந்த நிலைமையில இருக்காருன்னு பாரு. அவர் இப்படி பண்ணி பாருன்னு சத்தியமா நான் நினைச்சு பார்க்கல.
அப்பா என்ன விட்டுட்டு போயிட்டாரு. இனிமே எனக்கு யார் இருக்கா? மனோ, நாங்க இருக்கோம் மனோ. நீ நீ எதுக்கும் கவலைப்படாத. ஏய், இங்க பாரு, இனிமேதான் நீ தைரியமா இருக்கணும். கமான் மனோ, புரிஞ்சுக்கோ. டாக்டர், பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டாம், அப்படியே கொடுத்துருங்க ப்ளீஸ். இட்ஸ் மை ரெக்வெஸ்ட். எப்படி சார் அப்படியே கொடுக்க முடியும்? அவர் சூசைட் பண்ணி இறந்திருக்காரு. அதனால கண்டிப்பா போலீஸ்க்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். டாக்டர், அதான் சொல்றேன், அந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் வேண்டாம். ஏற்கனவே இவ அப்பா இறந்த துக்கத்துல இருக்கா. அவருக்கு கடைசியா செய்ய வேண்டிய சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் நல்லபடியா செஞ்சு அவரை நல்ல முறையில அடக்கம் பண்ணணும். ப்ளீஸ் சார், எனக்காக இதை பண்ணுங்க சார், ப்ளீஸ். ஓகே சார், எனக்கு புரியுது, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச். ஐ அப்ரிஷியேட் யுவர் ஹெல்ப். இதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். அப்பா, ஏன்பா இப்படி பண்ணீங்க? இனிமே நான் என்னப்பா பண்ணுவேன்? அப்பா, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் இவ்வளவு நாள் உயிரோட இருந்ததுக்கு காரணமே என் பொண்ணு மனோகரிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான். ஒரு அப்பாவா இந்த விஷயத்துல நான் தோத்து போயிட்டேன். எழில் கூட வாழ முடியலன்னு மனோகரி தினமும் கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. ஒரு பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கைய ஏற்படுத்தி கொடுக்க முடியாதப்போ நான் எதுக்கு இனிமே உயிரோட இருக்கணும்? அதனால தான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன். இப்ப கூட எழிலையும் கனகவல்லி அம்மாவையும் நம்பிதான் என் பொண்ணை விட்டுட்டு போறேன். அவங்க நல்லபடியா மனோகரிய பார்த்துப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என் முடிவுக்கு காரணம் நான் மட்டும்தான், வேறு யாரும் காரணம் இல்லை. படிக்க மகேஸ்வரன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.